step towards achieving your dreams is having the right coach. Get the best education with government exam aspirant and make your SSC dreams come true. Download the app now. Hello students, welcome to our YouTube channel. In the video நாம SSC MTS Havaldar examsக்கான லாஸ்ட் ஒரு 20 days strategy தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி உங்க ஸ்கோரை 85 பிளஸ் மேல ஸ்கோர் பண்றது, கரண்ட் அஃபேர்ஸோட லாஸ்ட் 6 month PDF இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ணிருப்போம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க MTS and Havaldar எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா MTS and Havaldar எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 5ஆம் தேதியில இருந்து ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறாங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதை கட்டாயம் பார்த்து உங்களோட ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிருக்காங்களா இல்ல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ற முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான நோட். ஓகேவா? இந்த கடைசி ஒரு 20 நாளுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நாள் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு. இந்த கடைசி 20 நாள் நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுதான் நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதுக்கான ஒரு வேல்யூவை தரப்போறது. நீங்க ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த கடைசி 20 நாள்ல நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதுதான் உங்களுக்கு செலக்ஷனை வாங்கி தர போறது. இந்த கடைசி 20 நாள் உங்களோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மினிட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கடைசி 20 நாள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பேப்பர் வீடியோ பார்க்கறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்யூஷன் வீடியோ பார்க்கறது, கரண்ட் அஃபேர்ஸ் மேரத்தான் வீடியோ பார்க்கறது, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. கூடவே சேர்த்து இது படிச்சா போதுமா இல்ல இது மட்டும் போதுமா, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி வீடியோஸ், அந்த மாதிரி டவுட் கேட்கறதெல்லாம் விட்டுருங்க. இந்த 20 நாள் நீங்க செல்ஃபா ரிவிஷன் பண்றதுக்கும் செல்ஃப் பிராக்டிஸ் பண்றதுக்கும் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க செல்ஃபா எவ்வளவுக்கு எவ்வளவு ரிவிஷன் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்களா ஓனா பிராக்டிஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றீங்களோ அது மட்டும்தான் உங்களோட மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுக்கு செலக்ஷனும் வாங்கி தரும். ஸோ இந்த கடைசி 20 நாள்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீடியோஸ் பார்த்து தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் வீடியோ பார்க்காதீங்க. நீங்க உட்கார்ந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆன்லைன்ல சால்வ் பண்ணி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது கடைசி 6 மாசம் வீடியோ போடுறாங்கன்னா அந்த 6 மாசம் வீடியோல உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து கவர் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் கவர் பண்ணிருப்பாங்க. ஆனா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு அது கேட்க போறது இல்லை. கடைசி 6 மாசத்துல எது வேணாலும் கேட்கலாம். கரெக்டா? ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ஸ், மந்த்லி காம்படிஷன் அதை படிக்கிறதா வச்சுக்கோங்க. வீடியோஸ் இந்த 20 நாள் வேண்டாம். 20 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு கொடுங்க, உங்களோட ரிவிஷனுக்கு கொடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா இதுல நிறைய ஸ்டூடெண்ட் டைம் வேஸ்ட் பண்ணி வீடியோஸா பார்த்து அவங்களோட ப்ரிப்பரேஷன்ல கோட்டை விடுறாங்க. அதனால ஓகேவா? ஓகே. ஸோ இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம். சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் எக்ஸாம் 1 மணி நேரம். நீங்க இப்போ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் ரீசெண்டா நடந்து முடிஞ்சு அதுல நீங்க எழுதியிருப்பீங்க. நிறைய பேர் எழுதியிருக்க மாட்டீங்க. அதனோட எக்ஸாம் உங்களுக்கு 1 மணி நேரம். ஆனா எம்டிஎஸ் எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு 1.5 மணி நேரம். ஆனா அதே 100 கொஸ்டின் தான். கரெக்டா? மேத்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். எம்டிஎஸ்ல 2 ஆஸ்பிரண்ட் இருப்பீங்க. ஒருத்தங்க 100% சிலபஸை கவர் பண்ணிருப்பீங்க, இன்னொருத்தங்க 50ல இருந்து 75% சிலபஸ் கவர் பண்ணிருப்பீங்க. அதாவது சிலபஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணாம இருப்பீங்க. கரெக்டா? ஸோ நீங்க 2 பேருமே இந்த 20 நாள் ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்க போறீங்க. இந்த 20 நாள் நீங்க பண்ண வேண்டியது என்னதுன்னா மேத்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து 75 கொஸ்டின்ஸ் வருது. இந்த 75 கொஸ்டின்ல 75மே ஃபுல்லா கரெக்டா அட்டென்ட் பண்றதுக்கான வேலைகளை தான் நீங்க இந்த 20 நாள்ல பண்ண போறீங்க. ஸோ இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் தேவையில்லையா சார்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸை பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, எம்டிஎஸ்ல ஒரு வேலை உங்களுக்கு வேணும்னா நீங்க கட்டாயம் டியர் 1ஓட ரிசல்ட்ல 85 மார்க்குக்கு மேல எடுத்தே ஆகணும். 85 மார்க்குக்கு மேல நீங்க நார்மலைசேஷனோட எடுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு எம்டிஎஸ்ல ஒரு வேலை உண்டு. நீங்க 84 எடுத்தாலும் சரி, 83 எடுத்தாலும் சரி, சில சமயங்கள்ல 85 எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வேலை கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா டியர் 2ங்கிறது வெறும் குவாலிஃபையிங் தான். அதோட மார்க் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ல ஆட் ஆகாது. இந்த டியர் 1 இந்த 100 மார்க் 1.5 மணி நேரம் நடக்கக்கூடிய எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அது மட்டும்தான் எம்டிஎஸ்ல உங்களுக்கு வேலையை வாங்கி தர போறது. 85க்கு அதிகமா மார்க் நீங்க கட்டாயம் எடுத்தே ஆகணும். நீங்க இந்த 4 சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மேத்ஸ், இங்கிலீஷ், மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் இந்த 3மே ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. 75க்கு 75 உங்களால கட்டாயம் எடுக்க முடியும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே அன்பிரடிக்டபிள் தான். ஒரு சில சமயங்கள்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு சில சமயங்கள்ல ரொம்ப டெப்தா ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு சில சமயங்கள்ல ஸ்டாட்டிக் ஜிகேல ரொம்ப டெப்தா
டான்ஸ்ல இருந்தே நிறைய கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த சிஹெச்எஸ்ல அதான் பண்ணாங்க. நிறைய டான்ஸ்ல இருந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டு வச்சாங்க. அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும் ஜெனரல் அவேர்னஸ். ஸோ இந்த நான் மற்ற சப்ஜெக்ட்ல எனக்கு ஒரு நல்ல மார்க் வருது சார், ஆனா ஜெனரல் அவேர்னஸ்ல தான் மார்க் கம்மியா வருது, அதனால நான் இந்த கடைசி 20 நாள் நான் ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்றேன்ட்டு பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. அப்படி பண்ணீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ல உங்களோட மார்க் கம்மியாயிரும், அது உங்களுக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 3 இங்கிலீஷ், ரீசனிங், மேக்ஸ். இந்த 3த்துக்கும் நீங்க ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து 75க்கு 75 எடுக்கிற அளவுக்கு நீங்க ரெடி ஆயிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ 100% சிலபஸ் முடிச்சிருக்கேன், உங்க சிலபஸ் கம்ப்ளீட்டா காட்டுறீங்க சார். நான் 50-75 தான் முடிச்சிருக்கேன், நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 50-70 முடிச்சிருக்கீங்க கரெக்டா, அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்த்து இந்த 20 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ற சமயங்கள்ல நீங்க படிக்காத சாப்டர்ல இருந்து கொஸ்டின் வரும்போது அதோட சொல்யூஷன் பார்த்து அதை நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? இந்த 20 நாள் மிச்ச சிலபஸ் கவர் பண்ண போறீங்க நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ண முடியாது, உங்களால கிளியரும் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங்கோட ஃபுல் மார்க் எப்படி எடுக்கிறதுங்கிற ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். நீங்க இப்ப கவர் பண்ணிருக்கக்கூடிய சிலபஸ் 100% இருக்கட்டும், 50-70 இருக்கட்டும். ஓகேவா? உங்களால கட்டாயம் இந்த 3 சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்கறாங்க. உங்களால கட்டாயம் 15ல இருந்து 20 கொஸ்டின் நீங்க கட்டாயம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. நீங்க மோக் டெஸ்ட் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களால கட்டாயம் 15ல இருந்து 25 கொஸ்டின் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் உங்களால கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்க முடியும். கரெக்டா? நீங்க இந்த 20 நாள் என்ன பண்ணணும்னா, மிச்சம் உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த கொஸ்டின்ஸை நீங்க கரெக்டா அட்டெண்ட் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும். இப்ப மேக்ஸ்ல நீங்க உங்களால 20 கொஸ்டின் கன்சிஸ்டன்டா ஆன்சர் பண்ண முடியுதுன்னா மிச்ச 5 கொஸ்டின் ஏன் ஆன்சர் பண்ண முடியல? ரீசனிங்ல என்னால 23 கொஸ்டின் கரெக்டா அட்டெண்ட் பண்ண முடியுது, 2 கொஸ்டின் மட்டும் அட்டெண்ட் பண்ண முடியவே மாட்டேங்குது. அந்த 2 கொஸ்டினுமே இந்த சாப்டர்ஸ்ல இருந்தா வருது, அப்ப அதை கவர் பண்ணணும். இங்கிலீஷ்ல என்னால 17 கொஸ்டின் கரெக்டா அட்டெண்ட் பண்ண முடியுது, ஒரு 6 கொஸ்டின் தப்பாகுது, அப்ப அந்த 6 கொஸ்டின் ஏன் தப்பாகுது? இந்த விஷயங்களை நீங்க கவர் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களால 15 கொஸ்டின் மேக்ஸ் சால்வ் பண்ண முடியுதுன்னா 25ல 15 சால்வ் பண்ண முடியுது, அந்த 10 ஏன் சால்வ் பண்ண முடியல, அதை நீங்க சரி பண்ணணும். ஓகேவா? இப்படி நீங்க சரி பண்ணீங்கன்னா இந்த 20 நாள்ல உங்களால இந்த 3 சப்ஜெக்ட்லயும் 25 கொஸ்டின் கரெக்டா அட்டெண்ட் பண்ண முடியும். ஃபைனல் செலக்ஷன் எவ்வளவு மார்க் தேவைன்னு சொல்லியிருக்கோம், 85 கொஸ்டின் தேவைப்படுது. கரெக்டா? ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 85 மார்க் நீங்க கரெக்டாக எடுத்தாகணும். கரெக்டா? ஸோ மீதி 10 மார்க் நம்ம ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இது ஒரு கால்குலேஷன். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணணும் சார், இந்த மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் நான் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்ன பண்ணணும்னா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்களே, அதுல கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, ஃபார்முலா படிச்சிருப்பீங்களே, அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 2020 எம்டிஎஸ் கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அவைலபிள், அதை டவுன்லோட் பண்ணி வச்சு அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஆன்லைன் மோக் டெஸ்ட்டும் நீங்க போட்டு பார்க்கணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ஃபார்முலாவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 2020 எம்டிஎஸ் பேப்பர் ரொம்ப சீரியஸா சால்வ் பண்ணி பாருங்க. இதை நீங்க தனித்தனி பேப்பரா உட்கார்ந்து சால்வ் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லைன்னா ஆன்லைன்ல 2020 மோக் டெஸ்ட் நீங்க போட்டு பார்த்தாலும் சரி, எதுனாலும் ஓகே. ஆனா இந்த 2020 எம்டிஎஸ் பேப்பர் நீங்க ரொம்ப சீரியஸா சால்வ் பண்ணி ஆகணும். ஏன் சொல்றோம்னா, நிறைய கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், நம்பரை மாத்தி போட்டு கேட்பாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின் வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுல சில டேர்ம்ஸை மாத்தி போட்டு இந்த வருஷம் கேட்பாங்க. அதனால 2020 எம்டிஎஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ரொம்ப சீரியஸா அந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பாக்குறீங்க. இப்ப 2020 எம்டிஎஸ்ல ஒரு ஸ்விஃப்ட் பேப்பர் சால்வ் பண்ணி பாக்குறீங்க, மேக்ஸ்ல 22 கொஸ்டின் நீங்க கரெக்டா அட்டன் பண்ணி 3 கொஸ்டின் அட்டன் பண்ணாம இருக்கீங்க தெரியுமா, இல்ல அட்டன் பண்ணி தப்பா இருக்கும் தெரியுமா, அந்த 3 கொஸ்டின் ரொம்ப டெப்தா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 3ல ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களோட ரியல் எக்ஸாம்ல வரலாம். திரும்ப சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2020 எம்டிஎஸ் பேப்பர் ரொம்ப சீரியஸா ஒரு ஷிஃப்ட் கொஸ்டின் விடாம நல்லா படிச்சுட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அது 2021 நடக்க போற எம்டிஎஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும், உங்க மார்க்கையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? வெறுமனா இந்த பேப்பர் சால்வ் பண்றதுனால மார்க் இம்ப்ரூவ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆகும். இந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பாக்குறது மூலமா நீங்க படிக்கும் போது படிக்காத கொஸ்டின் பேப்பர்ல சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க ஒரு புதுசா கொஸ்டின் படிப்பீங்க, அதே கொஸ்டின் உங்களோட எக்ஸாம்ஸ்ல கேட்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இல்லைன்னா நீங்க ஒரு புதுசா ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, அந்த சால்விங் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறப்போ எக்ஸாம்ல வேற ஒரு கொஸ்டின் கேட்டாலும் இதோட ரிலேட் பண்ணி உங்களால சால்வ் பண்ண முடியும். அதனாலதான்
இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா டைம் அவ்வளவுதான் இருக்கு. இதே டைம் அதிகமா இருந்தா இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் சொல்லியிருக்கலாம். ஆனா டைம் கம்மியா இருக்கு. இதை மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்த நோட்ஸ், கிராமர் ரூல்ஸ், டென்ஸோட ஸ்ட்ரக்சர், வொக்காபுலரி நீங்க படிச்சது, நோட்ஸ் எடுத்து அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 2020 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பாருங்க. 2020 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்கும்போது அதுல வரக்கூடிய வொக்காபுலரி, அதுல வரக்கூடிய இடியம், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அதுல வரக்கூடிய எதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்காங்கிற அந்த கிராமர் ரூல் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கிராமர் ரூல்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த 20 நாள் நல்லா ரிவிஷன் பண்றதுக்கான டைம். அடுத்தது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் 2020 MTS உடைய கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ரீசெண்டா நடந்து முடிஞ்ச CGL 2020 கொஸ்டின் பேப்பர், ரீசனிங் கொஸ்டின் செட், இதை நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே ரீசனிங்ல உங்களால ஈஸியா 25 எடுக்க முடியும். ரொம்ப கம்மியான டைம்ல, வெறும் 15 நிமிஷத்துக்கு கம்மியாவே உங்களால ரீசனிங்ல 25 எடுக்க முடியும். நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கியூபு, ஸ்கொயரு இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ரீசனிங்ல நம்பரை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கும் போது. ஓகேவா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க பண்ணா போதும். மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்லைட்ல நாம என்ன சொன்னோமோ அதை கண்ணை மூடிட்டு சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க. ஷியோரா உங்களால மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? நீங்க டெய்லி ஒரு ஆன்லைன் மோக் டெஸ்டும் போட்டு பாருங்க. அதுல எந்த டாபிக்ல கன்சிஸ்டன்டா மிஸ்டேக் பண்றீங்களோ அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு கொஸ்டினையுமே சாதாரணமா நினைக்காதீங்க. மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றீங்க, ஓகே இந்த கொஸ்டின் தானா, இது எனக்கு சொல்யூஷன் புரியுது, அப்ப நான் இன்னொரு டைம் அந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ண, அந்த மைண்ட் செட்டுக்கு வராதீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தெரியல, அட்டன் பண்ணல, சொல்யூஷன் பார்த்தாதான் உங்களுக்கு புரியுதுங்கிறப்ப அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியல. கரெக்டா? ஸோ அதை ஒரு தனி நோட்ல எழுதி வச்சு அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சின்னது மிஸ்டேக், சின்னது தானே நீங்க நினைக்கக்கூடியது உங்களுக்கு பின்னாடி பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0.5ல வேலை கிடைக்காம போனவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. 1000 இல்ல, லட்சக்கணக்கில் இருக்காங்க இந்தியால. கரெக்டா? ஸோ அதனால ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தானே சிலாகிசம் தானே, எனக்கு நான் அங்க கரெக்டா பண்ணிடுவேன், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் தானே, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தானே, நான் அங்க கரெக்டா பண்ணிடுவேன், இந்த வேலை வச்சுக்கிடாதீங்க. ஓகேவா? அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்ல எப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ரொம்ப கஷ்டமானது, ஆனா இம்பாசிபிள் கிடையாது. 25ல 15 கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியும். எப்படி சால்வ் பண்ணலாம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இது வரைக்கும் எடுத்த நோட்ஸ், இது வரைக்கும் நீங்க படிக்கும் போது எடுத்திருப்பீங்க தெரியுமா நோட்ஸ், அந்த நோட்ஸை இந்த 20 நாள் ரிவிஷன் பண்ணுங்க. கடைசி 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஜனவரி 2022ல இருந்து ஜூன் 2022 வரை, ஜூலைல தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த 6 மாசம், இந்த வருஷத்தோட மொதல் 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அந்த ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்கிற நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், வேணுங்கிறவங்க பாத்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி 20 நாள் நிறைய யூடியூப் சேனல்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் கட்டாயம் எக்ஸாம்ல கேட்பாங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்றாங்க. ஏன்னா 1 மணி நேரத்துல அவங்க 25 கொஸ்டின்ஸை வந்து போட்டு காமிப்பாங்க. ஆனா அந்த 1 மணி நேரம் நீங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லைன்னா உங்க நோட்ஸ் ரிவிஷன் பண்றதுக்கோ நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் ஒரு 10 வீடியோ போட்டுருக்காங்க. அந்த 10 வீடியோல இருந்து நீங்க உங்க எக்ஸாம் நடந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா 1-2 தான் வந்திருக்கும். ஒரு 10 நாள் 10 மணி நேரம் செலவு பண்ணி, அதே இது நீங்க இங்க செலவு பண்ணீங்கன்னா நீங்க அதை விட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களால கிராப் பண்ண முடியும். ஓகேவா? அதனால ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும், சார் நான் இந்த புக் வாங்கி படிக்கிறதா, இல்லைன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதா, நான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் புக் வாங்கி படிக்கிறதா, அதெல்லாம் தேவை கிடையாது. சிம்பிளான விஷயம், நீங்க எடுத்த நோட்ஸ் அதை ரிவிஷன் பண்ணுங்க. லாஸ்ட் 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல சிஹெச்எஸ்எல்ல நல்லா விளாண்டாங்க, டான்சர்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இதெல்லாம் நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட்ன்றத நம்ம சொல்றோம். ஓகேவா? அந்த வீடியோல இருக்கு, அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐகார்ட்லயும் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 2022 இருந்து ஜூன் 2022 வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அவைலபிள். ஜனவரி 2
மே வரைக்கும் அவைலபிள். ஜூன் வந்து இந்த ஜூன் மந்தோட எண்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். நீங்க அதுக்கு முன்னாடி ஜனவரில இருந்து மே வரைக்கும் நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஷியோரா உங்களோட எக்ஸாம்ஸ்ல அந்த இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கட்டாயம் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது செலக்ஷன் போஸ்ட் 10 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸஸ் வேணுங்கிறவங்க நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. செலக்ஷன் போஸ்ட் 10 எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது SSC 200ங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. 699க்கான கோர்ஸ் உங்களுக்கு 499க்கு வந்து அவைலபிளா இருக்கும். கிளாஸஸோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம். இதை படிச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கட்டாயம் நம்மளுடைய ஆப் சாட்ல நீங்க கேட்கலாம். நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்கலாம். ஆப்ல இருக்கக்கூடிய சாட் செக்ஷன் மூலமாகவும் நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப்ல கேட்கற மாதிரி. ஓகேவா? ஓகே. ஸோ எம்டிஎஸ் எக்ஸாம் உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும் இந்த 20 நாள்ல நாம சொன்ன இதை நீங்க ஃபாலோ பண்ணி. ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப சீரியஸா இந்த 20 நாள் ரொம்ப கன்சிஸ்டண்டா ரெகுலரா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஷியோரா உங்களால கிளியர் பண்ண முடியும். டெய்லி நாளோட முடிவுல ஒரு மோக் டெஸ்ட் ஆன்லைன்ல போட்டு பாருங்க. அதோட அனாலிசிஸும் பண்ணுங்க. ஓகேவா? அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க 100 கொஸ்டின் போடுறீங்க, அதுல 70 கரெக்ட் ஆகுது, ஒரு 10 தப்பாது, 20 அட்டன் பண்ணலன்னா அது 20 ஏன் அட்டன் பண்ணல, 10 ஏன் தப்பாகுது, அதை சரி பண்றது மூலமா அடுத்த டெஸ்ட்ல உங்களால ஒரு 75 கொஸ்டின் 78 கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தப்பையும் சரி பண்றதன் மூலமா நீங்க மேல போயிட்டே தான் இருப்பீங்க. அதுதான் மோக் டெஸ்டோட அனாலிசிஸ் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகேவா? இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டை ரொம்ப சீரியஸா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.